பெங்களூருவில் உள்ள தனியார் கார்மெண்ட்ஸ் குடவுனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். பெங்களூருவிலிருந்து செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி ராஜா, அங்கு பணியில் இருந்த மக்கள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, பாதுகாப்பாக இருக்கிறார்களா? கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது பெங்களூரு புறநகர் பகுதியான எப்பகோடி பகுதியில். இந்த பகுதி என்பது தொழிற்பேட்டை அமைந்துள்ள ஒரு பகுதி. தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிறது. இங்கு 3 தனியார் ஆயத்த ஆடை நிறுவனங்களுக்கு சொந்தமான ஒரு குடோன் இருக்கிறது. இந்த பகுதியில் தயாரிக்கப்படும் ஆயத்த ஆடைகள், இந்த நிறுவனங்களில் தயாரிக்கப்படும் ஆயத்த ஆடைகள் அனைத்தும் இந்த குடோனில் சேகரிக்கப்பட்டு பின்னர் அது ஏற்றுமதிக்கு செய்யப்படுவது வழக்கம். அதுபோல சேகரிக்க வைக்கப்பட்டிருந்த அந்த குடோனில் தான் இன்று மாலை 5:30 மணி அளவில் தீயானது பற்றியது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அங்கு ஒரு 8 பேர் பணியாளர்கள் இருந்ததாகவும், அவர்கள் தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அங்கிருந்து வெளியேறிவிட்டதாகவும், ஆனால் எந்த மக்கள் அங்கு ஊழியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த சம்பவ இடத்திற்கு 6 தீயணைப்பு வாகனங்கள், எலக்ட்ரானிக் சிட்டி மற்றும் ஆனைக்கல் பகுதியிலிருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் வந்து இன்னமும் தீயணைப்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதுதான் முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. இருப்பினும் தீ முற்றிலுமாக தற்போது வரை அணைக்கப்படவில்லை. இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் உயிர் சேதம் குறித்த எந்த தகவலும் இல்லை, உயிரிழப்பு இல்லை என்பதுதான் முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. இருப்பினும் விபத்திற்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது எப்பகோடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். சலீம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.